வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற, லைக் செய்கின்ற, கமெண்ட்ஸ் விடுக்கின்ற ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய சிறுகதையாம் நன்றியும் மரியாதையும் யாருக்கு. ஓர் ஊரில் ஒரு பங்களாவில் யோகேஸ்வரன் என்ற வாலிபன் தற்சமயம் வேலை பார்த்து வந்தான். தான் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்பதால் அந்த பங்களாவில் அந்த யோகேஸ்வரன் ஓடும் பிள்ளை ஒடியாரும் பிள்ளை என்பது போல் பங்களா சீமான் துரை இட்ட ஏவல் வேலைகளை தட்டாமல் செய்து கொண்டு வந்தான். ஆனால் அவனது வேலை என்பது பங்களாவின் ஓனர் சீமான் துரையால் நிரந்தரமாக்கப்படவில்லை. அவன் ஒரு நடுத்தர வயதுடைய முரட்டு ஆள் என்பதாலும் பங்களாவிற்கு மிகவும் பாதுகாப்பாய் இலங்குவான் என்பதாலும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் என்ற எதிர்பார்ப்பாலும் இந்த சீமான் அவனை சில காலம் பார்த்த பிற்பாடு நிரந்தரமாக்கலாம் என்ற நினைவோடு அவனை பணியில் இதுநாள் வரையில் நிரந்தரமாக்கவில்லை. இப்படி இருக்க அந்த ஊரில் ஒவ்வொரு முறையும் பிழைப்புக்கு என்று வேறு வழியில்லாமல் ஒரு கிராமத்து ஆள் பலே திருடனாக மாறி நின்றான். அவனது குறிக்கோள் செல்வமுடையோர் வீட்டை மட்டும் குறிவைத்து ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு உருவத் தோற்றத்தில் ஊரில் உள்ள பல சீமான்கள் வீட்டில் கொள்ளையடித்து யாருக்கும் தெரியாமல் ஜீவனம் நடத்தி வந்தான். அவனை ஓர் பங்களா திருடன் என்பது எவரும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. அந்த அளவு கிராமத்தில் எல்லாருடனும் நம்பிக்கைக்கு உரியவனாக பழகி வந்தான் இந்த கிராமத்து திருடன். இந்த கிராமத்து திருடன் வீட்டிற்கு எதிர் வீடுதான் இக்கதைநாயகன் யோகேஸ்வரன் என்பவன். உழைக்காமல் வசதியாய் கிராமத்தில் வாழ்ந்து வரும் பலே திருடன் என்று அறியாத கருப்பசாமியை எதிர் வீட்டில் தான் கண்டபோதெல்லாம் வியந்து போவான் யோகேஸ்வரன். எப்படி இவனால் சமாளிக்க முடிகிறது என்றும் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொள்வான். ஆனால் யோகேஸ்வரனுக்கு தன் படிப்புக்கு ஏற்ற சரியான வேலையும் அதற்கான மாத வருமானமும் இல்லாது போனதால், மேலும் தனக்கு வயது 37ஐயும் தொட்டுவிட்டதால் இந்த யோகேஸ்வரன் வேறு வழியின்றி பிற்பாடு உனக்கு நல்ல சம்பளம் கொடுத்து திருமணமும் செய்து வைத்து இருக்க இடமும் தந்து உதவுகிறேன் என்று கூறிய இந்த பங்களா சீமானிடம் தற்போதும் எதிர்பார்த்து வேலை செய்து கொண்டு வந்தான் என்பதே உண்மை. பங்களாவில் இவன் வேலை செய்வதற்கு முன்பு யோகேஸ்வரன் அந்த பலே திருடன் கருப்பசாமியின் வசதி வாய்ப்பை கண்டு பொறாமைப்பட்டதுடன் அவனிடம் கைமாற்றாக பண உதவியும் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் கிடைக்கவில்லை. கருப்பசாமியோ கொஞ்சம் பொல்லாதவன், நெஞ்சம் கல்லானவன். கைமாற்று எதுவும் கொடுக்க மாட்டான். உதவிட மனம் வராது. அதனால் கருப்பசாமியின் மீது கோபம் கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஒரு திருடன் என்பது தெரியாது. அப்படி இருந்து வரும் ஒரு நாளில் அந்த கருப்பசாமி இந்த சீமான் பங்களா துறையில் வீட்டில் தன் கைவரிசையை காட்ட நுழைந்து விட்டான்.
சீமான் துரை வீட்டில் சிசிடி கேமரா பல இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளதை எவருமே அறிய முடியாது. அந்த அளவிற்கு பக்கா பிளான் செய்திருந்தார் சீமான் துரை. இந்த சிசிடி உள்ளது வேலை செய்யும் யோகேஸ்வரனுக்கும் தெரியாது. அப்படி இருக்க ஒரு முறை இந்த பங்களாவில் நுழைந்து திருதிருவென பூனை போல் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த திருடன் கருப்பசாமி மாறு வேடத்தில் தன் முகத்தை மூடியிருந்தான். அன்று பங்களாவுக்கு வெளியில் படுத்திருந்த யோகேஸ்வரனின் கால் இடறி அவனை மிதித்தும் விட்டான். வலி தாங்க முடியாத யோகேஸ்வரன் யாரது யாரது என்று உரத்த குரலில் ஓலமிட்டான், கத்தினான். யோகேஸ்வரன் குரல் கேட்டு எச்சரிக்கையானார் வீட்டு பங்களா ஓனர் அந்த சீமான் துரை. விழித்து கொண்டார். ஆனால் உள்ளிருந்து வெளியில் வாராது தன்னுடைய படுக்கையில் இருந்து கொண்டே அருகில் உள்ள சிசிடி கேமரா வழியே யாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். அப்பொழுது இந்த யோகேஸ்வரன் தன்னை மீறிக்கொண்டு போகின்றானே என்ற வருத்தத்தில் உள்ளபோது அவனை மீறிக்கொண்டு உள்ளே சென்ற அந்த பலே கருப்பசாமியை பின்தொடர்ந்தான் யோகேஸ்வரன். பங்களா பணங்களை மட்டும் கட்டுக்கட்டாக திருடினான் கருப்பசாமி. அவனை தள்ளிவிட்டு எழுந்து உடன் பிடித்து கட்டிப்பிடித்து அவன் முகத்திரையை கிழித்து அடையாளமும் கண்டுகொண்டான் யோகேஸ்வரன். பதறிப்போனான் கருப்பசாமி. வேறு வழியின்றி அந்த திருடன் யோகேஸ்வரிடம், யோகேஷா, நீ எனக்கு உதவினால் உனக்கு இதில் சரிபங்கு உண்டு என்றான். யோகேஸ்வரனுக்கோ லட்டு திங்க ஆசையா என்பது போல் ஏற்பட்ட திடீர் ஆசையால் அதற்கும் ஒத்துக்கொண்டான். எனவே அவனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அங்குள்ள நகைகள் அடங்கப்பெற்ற இடத்தையும் காட்டி திருடவும் வழிவகை செய்து கொடுத்தான். யாவற்றையும் மேலோனாகிய இந்த சீமான் துரை கவனித்து கொண்டுதான் இருந்தோர் என்றே சொல்லலாம். அதற்குள் சீமான் போலீஸுக்கு தகவல் கொடுத்து விட்டார். போலீஸ் வருவதற்குள் வெளியேறிய திருடன் கருப்பசாமியிடம் யோகேஸ்வரன் அதில் தனக்கும் பங்கு கேட்டதால் அதை யோகேஸ்வரனது வீட்டில் மறைவிடத்தில் தான் சென்று வைத்து விடுவதாக உறுதியளித்தான் கருப்பசாமி. அதை அவன் யோகேஸ்வரன் நம்பவில்லை. இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கையில் போலீஸ் ஜீப் பங்களா அருகில் சப்தத்துடன் வந்து நின்றது. வேறு வழியின்றி படபடத்து போன அந்த கருப்பசாமி பங்களாவில் தற்போது யோகேஸ்வரன் குடியிருக்கும் தங்கும் இடத்தில் தோட்டத்தில் களவாடிய பொருளுடன் மற்றும் பணத்துடன் ஒளிந்து கொண்டான் கருப்பசாமி. சீமான் வழியே செய்தி அறிந்த போலீஸ்காரர் வெளியே இருந்த யோகேஸ்வரனிடம் பலேத்திரன் எங்கே என்று கேட்டனர். அதற்கு பயந்து உடன் சமாளித்த யோகேஸ்வரன் தடுமாறியபடியே, ஓ அந்த பலேத்திரடனா, அந்த பலேத்திரடன் என்றதும் பதறியவன் அந்த பலேத்திரடன் காதிலேயே விழும்படியாக சப்தமாக யாரும் இங்கே வரவில்லை என்றான். பலேத்திரடன் காதில் அது விழுந்திருக்கும், யாரும் இங்கே வரவில்லை என்றதுடன் அதையும் அந்த யோகேஸ்வரன் இருப்பிடத்தில் தங்கியிருந்த அந்த திருடன் அவன் வீட்டு இடுக்கு வழியாக அதை கவனித்து கொண்டுதான் இருந்தான். யோகேஸ்வரன் வாய் பலேத்திரடன் காதில் விழும்படியாக யாரும் இங்கே வரவில்லை என்றது. வாய் மட்டும் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கையில் யோகேஸ்வரன் சுட்டு விரல் மட்டும் அந்த திருடன் உள்ள இடத்தை சுட்டி அடையாளம் காட்டியது போலீஸுக்கு. ஆனால்
திருடனின் நல்ல நேரம், அதை மட்டும் அந்த போலீஸ்காரர் கவனிக்கவில்லை என்றே சொல்லலாம். மேலும் விரல் சுட்டி காட்டுவதை போலீஸ் உண்மையில் கவனிக்கவில்லை என்பதே உண்மை. பின்பு பங்களா உள்ளே சென்ற போலீஸ் சீமானிடம் விசாரித்தனர். அப்போது திடீரென்று வெளியேறிய திருடன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று யோகேஸ்வரனிடம் கூட ஒன்றும் பேசாமல், அவன் உதவிக்கு நன்றியும் கூறாமல் வெளியேற சட்டென துள்ளி ஓடினான் பொருள்களுடன். லபக்கென்று அவனை தாவி பிடித்து, ஏன் எனக்கு நன்றி கூட சொல்லாமல் விரைந்து போகிறாய் என்றான் யோகேஸ்வரன். எல்லாவற்றையும் மறைந்த உள்ளிடுக்கில் இருந்து கவனித்த இந்த திருடன், நீ ஒரு நம்பிக்கை துரோகி யோகேஸ்வரா. நினது வாய் மட்டும் ஒன்று சொல்கிறது, பலே திருடன் இங்கே இல்லை என்று. ஆனால் அதே சமயம் உனது கையில் உள்ள சுட்டு விரல் மட்டும் ஒன்று என்னை சுட்டி காட்டியது. அதை நான் கவனித்து விட்டேன். நல்ல வேளை போலீஸ் அதை கவனிக்கவில்லை. அதை இந்நிலை அப்படி இருக்க உனக்கு எதற்கு மரியாதையும் நன்றியும் என்றான் அந்த திருடன். அப்போது ஓட முயன்ற அந்த திருடனையும் காட்டிக் கொடுக்க முயன்ற யோகேஸ்வரனையும் தண்டித்தனர் சீமானும் அந்த காவலர்களும். அத்துடன் அவனுக்கு உதவிய யோகேஸ்வரனையும் கைது செய்தனர். சீமானும் நம்பிக்கை துரோகியை பணியை விட்டு நீக்கினார், தான் எதிர்பார்த்தபடியே சிசிடி கேமரா உதவியுடன். இக்கதைப்படி நாம் அறிய வேண்டியது, செயல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், இருந்து போகட்டும். ஆனால் திருடனின் கூற்றை மட்டும் நாம் உற்று கவனிக்க வேண்டும். இதுதான் உலகியல் போக்கு. திருடன் என்ன கூறினான்? யோகேஸ்வரா, உனக்கு ஒரு நன்றியும் மரியாதையும் ஒரு கேடா? எப்படி தருவேன்? உன் பேச்சைப் போலவே செய்கையும் யோக்கியமானதாய் இருந்திருந்தால் கட்டாயம் உனக்கு நன்றியும் மரியாதையும் காட்டியிருப்பேன் என்றது உண்மைதானே. உலகில் பலர் உதவி செய்வது போல சிலர் செய்துவிட்டு உதவிக்கு உதவியவர்களையும் அடையாளம் காட்டுகின்ற துரோகிகளும் உள்ளனர் என்பதை அறிய வேண்டும். வாய் ஒன்று சொல்ல சொல்பவன் கை ஒன்று வேறாக சுட்டிக்காட்டுவது நியாயமற்றது என்ற உணர்வுடன் தான் பங்களா முதலாளி சீமான் துரை அவர்களும் இத்தகைய நம்பிக்கை துரோகியை யோகேஸ்வரனை வெளியேற்றியதும் சரிதானே. எவர்க்கும் நன்றியும் மரியாதையும் நமது நற்செயலால் தானாக கிடைக்க வேண்டுமே ஒழிய எதிர்பார்ப்பது என்பது தவறு. உணர்வோம்.